என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஒண்ணுமே இல்லைன்னா 3 பேர் வந்துக்கிறாங்க. வந்து போற டிராவல் சார்ஜ் கூட எதுவுமே இல்லை. நான் போக வந்துட்டேன். நல்லா சொந்தத்தை விழுவிழு வச்சுட்டேன். அவரை அதே நான் ஒண்ணுமே வைக்காம என்ன உட்காந்துக்கிறேன் உட்காந்து நாங்கள் எவ்வளோ பேர் வந்தோம். ஒண்ணுமே இல்லாதுல சொல்லி அஷ்டம் நம்ம சொம்புல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அலறான். ஐயா ஒன்னா இல்லை அவன் பாட்டு அடிச்சுட்டு விருப்பல போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லா சீடர்கள்லாம் கேட்கிறாங்க, ஐயா என்ன இல்லை அவன் வந்த வேலையை அவன் பார்த்தான், நான் வந்த வேலையை நான் பார்க்கணும். அவன் வேலையை நான் எப்படி நல்லா திருமணம் அவன் வழிக்கு போயிட வேண்டியிருக்கான். அந்த வேலையை எனக்கு வேணாம் சாமி. அவன் அடிச்சுட்டு போட்டான். அவன் வந்த வேலை அவன் பார்த்துட்டு போயிட்டான். நான் அதுக்கு போகக்கூடாது. அதனால நீங்க யாரும் போய் அதை மாட்டி விடாம இருவருன்னு சொன்னேன். ஏன்னா குரு அடிக்கிறாங்க சூழல் சும்மா இருப்பாங்களா சூரியன் வந்துடும். கண்டிப்பா வரும். அது வந்துடக்கூடாதுக்காக இருங்க பொருளை சொல்லிட்டேன். கைக்காட்டி நான் பதிய வாங்கிட்டேன். அவர் மகன் அப்படி இருந்தார். அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் உணர்ந்திருக்காங்க. அந்த உணர்தல் புரிதல் அடிப்படையில அவங்க என்ன நடக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் முக்காலம் இருக்கு இல்லையா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முக்காலம் நமக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா அதோட கடந்த காலத்தை வென்றவர்கள் அவங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவள்ளுவர் 2030 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் இன்னும் வரைக்கும் நம்ம திருவள்ளுவரை பத்தி பேசுறோம். காரணம் என்னன்னா காலத்தை வென்றவர்கள். கண்ணதாசன் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோங்க. கண்ணதாசனை பார்த்தே இருக்க மாட்டாங்க. கண்ணதாசன் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அருமை நூறாட்டு போற பாட்டு கேட்கலான்னு சொல்லுவாங்க. பார்த்தே இருக்க மாட்டாங்க. பாடல்கள் அவ்வளவு அருமையா இருக்கு. அவரு இங்க வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க இருக்காரப்பா. அப்ப வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா காலத்தை வென்றவர்கள். அவங்களுக்கு காலங்கள் கிடையாது. நிச்சயம் வாழ்ந்துட்டா இருப்பாங்க. முக்காலம் வென்றவர்கள் சொல்றதுக்கு அதுதான் காரணம். முற்றம் பிறந்தவர்கள்னா அதுதான் காரணம். அவங்களுக்கு முற்றம் பிறந்தா முக்காலமா வரும். அவங்கதான் முற்றம் பிறந்தவர்கள். அதனால இந்த காலம் வரைக்கும் அவங்கள பத்தி நம்ம பேசணும். அது மாதிரி இப்போ நேற்றுக்கு காலையில ஒரு புக்கு எழுதுறாரு ஒரு எழுத்தாளர். அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த புக்கு போய் கேட்டா அந்த இதுல கிடைக்காது. இல்லப்பா புக்கு இல்லப்பா. என்னப்பா ஆச்சு அந்த புக்கு இல்லப்பா ஸ்டூல்ஸ் இல்லை அதனால பிரித்து போடலப்பா. இல்ல தங்க வருமானம் வந்தா சொல்றப்பா அப்படின்னாங்க. ஆனா நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போங்க, திருக்குறள் இருக்கான்னு புத்தகத்துல போய் கேட்டா உடனே வச்சு கொடுத்துரும். கொடுக்க மாட்டான். இன்னும் வரைக்கும் பிரிண்ட் போட்டு சுத்திக்கிட்டே தான் அதுக்கு போய் இருக்கும். திருவருட்டம், திருப்புகள் இதெல்லாம் அந்த திருன்னு வருது பாத்தீங்களா? இந்த முப்பொருள், அந்த திருன்ற முப்பொருள் இறைவனே எழுதப்பட்டிருக்கு. திருவாசகம், திருக்குறள், திருவருட்பா, திருப்புகள் இதெல்லாம் அந்த திருன்னு வர்றது இறைவன் அருளி செய்தது. ஒரு இறைவன்னா நேரம் இறைவன் பேனா எடுத்து எழுதினா இதெல்லாம் கேட்டா நம்ம சொல்றது நல்லா இருக்காது. அது கிடையாது. மனிதன் மூலமா ஒரு மனிதன் மூலமா இறைவன் உள்ள இறங்கிதான் எல்லாம். அப்படி சொன்னாக்கா இல்லைன்னா மற்ற புத்தகங்கள்லாம் கிடைக்கல. ஆனா இந்த புத்தகங்கள்லாம் நீ எங்க போனாலும் கிடைக்குதுன்னா காரணம் என்னன்னா இறைவன் அருள். அப்போ இறைவன் அருள் பெற்றவர்கள், முக்கால உணர்ந்தவர்கள், முற்றம் பிறந்தவர்கள், காலத்தை வென்றவர். நான் சொன்னேன் இல்லையா? இது எல்லாம் இதுல திருப்புகள்ல ரொம்ப அருமையா ஒரு பாடல். சூழமென ஓடும் செப்ப வாயுவை விடாதடக்கி சூழ ஒளி காண முத்தி விதமாக. ஒரு 4 லைன் மட்டும் சொன்னேன். சூழமென ஓடும் செப்ப வாயுவை விடாதடக்கி சூழ ஒளி காண முத்தி விதமாக. இதை அருணகிரிநாதர் திருப்புகளை பண்றாங்க. இதெல்லாம் புரியுதா? சூழம்னா 3 இது வேணா இருக்கும். சூழம் இந்த 3 இது இருக்கல்ல இருக்கும். சூழம்னா ஓடும் சர்ப்ப. சர்ப்பன்னா பாம்பு. பாம்போட சர்ப்ப உத்தூசன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த மூச்சு காத்து. இந்த 3ன்றது இடகலை, பிங்களை, சூழ்மனை. சூழமென ஓடும் சர்ப்ப.
அந்த ஓடுற சத்தம் எடுத்துச்சுன்னா அந்த சத்தம். வாயு அது என்னது அப்படின்னா மூச்சு காற்று, இடைகளை, திங்களை, பொங்கல். வாயுவை விடாதடக்கி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வாயுவை விடாதடக்கி தூய ஒளி காண முற்றி விதமாக. இந்த வாயுவை நீங்க விடாத அடக்கினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தூய ஒளி கிளம்பும். அந்த தூய ஒளியை நீங்க பார்க்கலாம். அதை பார்த்தா அது ஒரு வகையான முக்தி. இதெல்லாம் அருணையினால சும்மா ஒன்னாலே வரி சிம்பிளா ரொம்ப எளிமையா எது சொல்லியிருக்கா பாருங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்னு, கடவுளை நான் கும்பிட மாட்டேன், கடவுளை பார்க்க மாட்டேன், கடவுளை பத்தி நான் பேச மாட்டேன். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஐயா என்ன விட்டுட்டாங்க அவர் கேட்குது. இந்த அருணகிரிநாதர் கேட்கறது, நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்னை கும்பிட மாட்டேன், உனக்காக இது மாதிரிலாம் கூட்டத்துலலாம் நான் உட்கார மாட்டேன். இருந்தாலும் ஐயா எனக்கு துன்பம் வர நீ பார்த்துட்டு இருக்காங்க, என்ன அந்த மாதிரி விட்டுட்டாங்க என்ன பார்ப்பேன் அப்படின்னு திருமலர் இந்த பாடல்ல இதுல இது மாதிரி ஏன் இப்படி எல்லாம் ஞானிகள் ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க? எதோ அதுதான் புரிஞ்சுக்கணும். சாமி கும்பிட்றவன் மட்டும்தான் சாமிக்கு வேண்டப்பட்டவன், மற்றவெல்லாம் வேண்டாதவன் அப்படி கிடையாது. சாமி கும்பிட்றவன் வேண்டாதவனா கூட இருப்பான். சும்மா வாசம் கேட்டீங்கன்னு கண்ணொன்று செய்ய கையொன்று செய்ய கண்ணொன்று காண இப்படி செய்யற ஒரு பூஜையும் இருக்குது. ஆனா அது கிடையாது. உள்ளுக்குள்ள உணரணும், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும். இப்ப உள்ளுக்குள்ள உணரணும், அதுதான் பூஜை. அதை விட்டு வெளியே இருக்கிற அந்த இதுக்கு பூ போடுறதோ தண்ணி ஊற்றுறதோ அது ஒரு வகையா, அதுதான் 4 படிநிலைகள். அது மிகப்பெரிய ஒரு சொல்ல வேண்டியதில்லை. அந்த 4 படிநிலைகளே ஒரு படிநிலை, அது அவசியம் தான். ஆனா எல்லாரும் அதுலயே புரிஞ்சுட்டு அங்கேயே இருக்கிறதுல சாத்தியம் இல்லை. அதை கடந்து நம்ம அந்த பாலில வந்தவங்க அதை கடந்து வந்தோம். அதுல இப்ப எவ்வளவு நாள் தான் 5ஆம் கிளாஸ்லயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கலாம் பயிலானா கூட நலம்புற 5வது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, 5வதுலயே படிச்சுட்டு வீட்டுக்கு போறோம்னா சரியா வராது இல்லையா? சரியா வராது. அதுக்கு அடுத்த படிநிலைகள்லாம் நாம வரணும். அப்படி வர்றதுதான் இந்த படிநிலை. சரியா? அப்படி இந்த தாண்டி வர்றதுக்கு தான் அவர் இந்த விஷயங்களை சொல்லுவார். இணைப்பினம் தொகுதிலும் எனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கோடும் அடியினை உற பணிந்திலன் ஒரு தவநிலன் எனது அருள்மாறா. இது திருப்பதில ஒரு பாடம். இணைப்பினம் தொகுதிலும் எனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கோடும் அடியினை உற பணிந்திலன் எனது அருள்மாறா. இது என்ன அண்ணாத்தமா? நான் பண்ணல, உனக்கு பூஜை பண்ணல, உன்னை பத்தி நான் யார்கிட்ட போய் பேசல, உன்னை பேசிட்டு இருக்கிறாங்களே அந்த கூட்டத்திலே நான் இல்லை. ஆனா அதுக்காக நான் உட்கார்ந்த சாமி என்ன பார்த்தேன். அருணகிரிநாதர் யதார்த்தமா வேண்டும். இறைவன் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இறைவன் ஒரு பொருள் நமக்கு மேல இருக்கிறார். நான் அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் இல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு சரி பண்ணு. ஏன்னா உயிருக்கான தப்பு பண்றதுதான் அது உயிர். யாரும் ஏன்னா அந்த மண்ணில பிறந்து யாரும் தப்பே பண்ணாத மிகப்பெரிய ஞானிகள் கூட எடுத்துக்கோம். எப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கானோ ஐயா நான் தப்பே பண்ண, நான் பிறந்தது இது வரைக்கும் எந்த தப்பே பண்ணல அப்படின்னு ஒருத்தராக சொல்ல முடியுமான்னா காரணம் என்னன்னா உயிர்ன்ற விஷயத்துல இந்த பிறந்துட்டாலே இந்த பூமி தப்பு பண்ணியே ஆகும். அப்படின்னு உனக்கே தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எது தப்பு எது சரின்னு கொஞ்சம் அழைச்சி ஆராய்ஞ்சு பாதையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அந்த நியம வர பிரணாயம் மட்டும் எல்லாம் கடைபிடிச்சு இப்படி போனாலே ஒரு சில தவறுகள் தண்டையும் மீறி நடக்கும். இப்போ இந்த தப்பே நான் பண்ணல, வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணதே இல்லைன்னு ஒருத்தராலே சொல்ல முடியாது. ஒரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, வயசானவங்க எல்லாம் காவி உடை போட்டு கொண்டா கட்டி நல்லா நல்ல வயசான காட்டெல்லாம் விட்டு பட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல ஒரு சேவே பண்ணிடுங்க. அவர் காலில் போய் வராது. ஏன்னா அவர் தான் முழுக்க தண்ணி பண்ணிருக்கார். காரணம் நான் வேஷம் கட்டிக்கிறேன். வேஷம் கட்டுறவங்கலாம் தப்பு கட்டுவாங்க. அது அத்தனை பேரும் பண்றாங்கன்னு நான் சொல்லல. இருந்தாலும் வேஷம் கட்டினாலே இந்த கட்டம் நடக்கும்.
காரணம் என்னன்னா அவங்க தப்பு பண்ணிட்டா இவரா பண்ணிருக்கா கேட்டுப்பா இவரா அப்படி பண்ணா இவரெல்லாம் பண்ணிருக்க மாட்டா விட்டு போங்க அப்படி சொல்லக்கூடிய தோஷம் கட்டிருக்காரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.